ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம சுடர் இருக்கா இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு நம்ம பண்ணுறது தான் எல்லாமே வேலை, நம்மளை யாராலையும் எதுவும் கேட்க முடியாது, நம்ம அராஜகம் தான் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ராணி மாதிரி சீனை போட்டுட்ருக்கோம். ஆனால் இவளுக்கு ஆப்படிக்கிறதுக்கு வந்திருக்காரு நம்ம போலீஸ்காரர். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கு எஸ்பி. அந்த நகை கடையில் திருடிட்டு போனா இல்லையா, அந்த சிசிடிவி கேமராவை வந்து அந்த கடையில் வேலை செய்கிறவங்களும் அந்த கடையோட ஓனரும் சேர்ந்துக்கிட்டு போலீஸில் கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க சூப்பர் மார்க்கெட்டில் ஆட்டியா போட்டது அங்கே எங்கன்னு சொல்லிட்டு எங்கெங்கே பித்தலாட்ட வேலை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே ஒரே மட்டும் வந்து, ஏன்னா இந்த சுடர் அங்கங்கே பார்த்துருக்காங்க இல்லையா, அதனால் அங்கங்கே இந்த பார்த்த எல்லாரும் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது மூலயமா ஓஹோ எல்லா இடத்துலையும் இவ்வளோ இருந்திருக்கா, ஆனால் பேர் தான் வெவ்வேறு காஸ்டியூமில் வந்திருக்கான்னா இவ சரியான திருடியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவளை வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்றது தெரிய வருது. இவ தான் சரியான திருடியாச்சு. இவளை எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்கன்னா, இப்போ அந்த இடத்துல விஜய்ன்றவரை ஏமாற்றி இங்கே வந்து மனநிலை சரியில்லாத பொண்ணு அப்படின்னு ஏமாற்றிக்கிட்டு அங்கே சொத்தை ஆட்டிய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்குது. ஆனால் இதை நேரடியாக விஜய்கிட்ட சொன்னால் விஜய் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. அவளுக்கு மனநிலை சரியில்லாதவன்றத நீங்கள் காரணமாக வச்சுக்கிட்டு அவளை திருடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய்யான பட்டெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க, அவள் என்னதான் இருந்தாலும் என்னோட மனைவி, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, சார் நீங்கள் ரொம்ப அப்பாவியாக இருக்கீங்க, அதனால உங்கள் அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணி அவள் வந்து உங்களை ஏமாற்றிட்டு இருக்கா, இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அவளை நம்பிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு தான் அது லாஸு அப்படின்னு சொல்ல, நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, என்னுடைய ரேணுகாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் இதுக்கு மேலேயும் பேசுனீங்கன்னா எனக்கு சத்தியமாக சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி வந்து, ஆமாம் சார், இவங்க மேலே அடிக்கடி நிறைய கம்ப்ளைண்ட் வருது, நானும் இவங்களை வீட்டில் பார்த்துருக்கேன், அடிக்கடி யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசின்னுக்கிறாங்க, அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் பொறுமையாக இருக்கேன்னா, என்னோடய வீட்டுக்காரர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட என்ன சொன்னாலும் அவர் நம்புறதில்லை, ஏன்னா அவரோட முதல் மனைவி அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த ரேணுகா பண்ணுற அட்டகாசம் எல்லாத்தையும் தாங்க முடியல, அவங்க பண்ணுற எல்லாமே ரொம்ப ஓவராக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எங்களால் அவங்கள மீறி எதுவும் பண்ண முடியலையே, அதுக்காக இவங்க பண்ணுற அராஜகத்தை எத்தனை நாளைக்கு பொறுத்துட்ருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவளை நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணி இவள் யார்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுகிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு சரியான நேரத்தில் சரியான தண்டனை கிடைக்கும், அது வரையும் நீங்கள் வந்து அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்றது எங்ககிட்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் அவளுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும், அதாவது மல்லியும் மனோகரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சரியான ஒரு இதில் இருக்காங்க, ஒரு கிளாரிட்டியில். இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட மாற்றம் வந்து காட்டவே கூடாது, அப்படி நம்ம தடுமாறணும்னா அதுக்கப்புறம் நம்ம தோற்று போய் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போலீஸ் கூட ஒத்துழைச்சி இந்த சான்ஸை மிஸ் பண்ணாத அவங்கள அந்த சுடரை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம், அவள் யார் என்னன்றதை கண்டுபிடிச்சி அவளை தோலை உரித்து அவளோட முகத்திலே கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ ரொம்ப இதுவாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டு இருந்ததுனால அந்த ஃபோனை ட்ராக் பண்ணி அவங்க ரகுவை வந்து பிடிச்சிடுறாங்க. முதல்ல ரகுவை தூக்கின்னு வந்து அந்த வீட்டில் அடைச்சிட்டு ஜெயிலில் அடைச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கே இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்டதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவள் இந்த வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த சுடரை கையை கிளம்ப பிடிச்சிக்கிட்டு வந்த நம்ம போலீஸ் இருந்துக்கிட்டு அவளை கூப்பிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய், மல்லி, மனோகர் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, அதுக்கப்புறம் ஐயோ ஏன் சார் என்னாச்சு ஏதாச்சுன்னு வாயில் வயிற்றில் அடிச்சுட்டு போனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ரேணுகாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு துடிக்க, போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு அவங்க ரேணுகாவே இல்லை, அவள் சரியான ஒன்றா நம்பர் திருடி உள்ளே வாங்க, அவளை பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரியுது. ரகுவும் இந்த சுடரும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க, அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க சொத்து சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த சுடர் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கான்னு எல்லா விஷயமும் தெரிய வர, அதுக்கப்புறமா நம்ம விஜய்க்கு பயங்கரமான ஏமாற்றம் ஆயிடுது. அடி பாவி, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன், ரேணுகாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அவளை மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தாலும் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன் தெரியுமா, ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் சுக்கு நூறாக உடைச்சிட்டேன், அதுக்கு காரணம் என்னுடைய அறியாமைன்னு நான் நினைக்கிறேன், இதுக்கு மேலே நீ என்னை ஏமாற்ற முடியாது, அப்படி ஏமாற்றணும்னு நினச்சேன் உன்னை கழுத்தை திருக்கி போடுறவன் கோழி திருக்கிற மாதிரி ஒழுங்கு மாதிரியே ஓடி போயிரு, இவளுக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க சார், அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன், எனவே நான் சாதாரணமாக ஏமாத்தலை, என்னுடைய உள் உணர்வை டச் பண்ண என்னோட ரேணுகாவை அவள் ரூபத்தில் வந்து இவனை ஏமாத்திருக்கா, அதனால் இவளுக்கு மன்னிப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இவ்வளோ கோமா பேசுவார்னு மல்லி கூட யோசிச்சு பார்க்கலாங்க, அந்த அளவுக்கு கோபத்தை கைக்கிறாரு. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.